இந்த பட்ரோசாவை பாருங்கள். இந்த பட்ரோசா நான் ஒரு சின்ன தொட்டியில் வச்சுருந்தேன். அது இப்போ நிறைய இதழ்களை நிறைய தொட்டி எடுத்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஒடிச்சு வச்சுருக்கேன். இதில் தான் இவ்வளோ வந்தது. இது பட்ரோசாமா தான். இதுவும் அதே சமயத்தில் பூக்கும். இது ஒரு செடி, நல்லாயிருக்கும் பூவு பாருங்கள். இப்போ எத்தனை தொட்டியில் நான் பிச்சு வச்சுருக்கேன்னு பாருங்கள். நான் காட்டின செடியில் உள்ள பூ தான் இது பாருங்கள். இதுவும் ஒரு பட்ரோசாமா தான். இது வேறு ஒரு செடி. இங்கே பாருங்கள், இப்படி ஒடிச்சு வச்சா போதும். இதுக்கு நம்ம உரம், நம்ம முட்டைத்தோடும், நம்ம டெய்லி தேயிலை எடுப்போம்ல காப்பிக்கு, அந்த தேயிலை உள்ள வேஸ்ட்டு நமக்கு போதுங்க. அதை நல்லா ஒரு இடத்துல நம்ம ஒரு டப்பாவில் சேர்த்து வச்சுக்கணும். சேர்த்து வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை எடுத்து நல்லா வெயிலில் காய வச்சு நம்ம நல்லா கையை வச்சு நல்லா பொடிக்கணும். பொடித்து அந்த செடிகளுக்கு ஒவ்வொரு கையை நீங்கள் அள்ளி வச்சா போதும். பூ நமக்கு தேவையான பூவெலாம் நல்லா அழகழகான பூ நமக்கு கிடைக்கும். அப்படி தான் நான் இதை அவ்வளோத்தையும் நான் கொண்டு வந்தேன். எவ்வளவு தூரம் நம்ம ஆசைப்படுறோமோ அவ்வளோ தூரம் நம்ம ஒடிச்சு வைக்க தோறும் இது நிறைய பூ தரும். இதில் பல கலர் உண்டு. இப்போ எனக்கு நிற்கிறது வயலில் எந்த கலரும் வெள்ளை கலரும் தான். இந்த ரெண்டும் நிற்கிது. இன்றைக்கி வெள்ளை பூக்களை பார்த்தீங்களா?